இப்போலாம் கோபி கூட திருந்திட்டாருப்பா. ஆனா இந்த ஈஸ்வரி பாட்டி திருந்தவே மாட்டாங்க போல. திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்ல போல. இந்த ஈஸ்வரி பாட்டிய அடக்குறதுக்கு நம்ம கமலா பாட்டி தான் கரெக்ட்டா இருப்பாங்க. இந்த பாக்கியா சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. இங்க பாக்கியாவோட மொத்த குடும்பமும் பாக்கியா இதுக்கப்புறம் எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த செலியன் வாயிலே வடை சுடுவார்னு தான் சொல்லணும். நான் பார்த்துக்கிறேம்மா, நான் மூத்த பிள்ளையாக இருந்து இந்த வீட்டை இதுக்கப்புறம் பொறுப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. பணத்து விஷயத்தில் இந்த செலியன் வந்து எப்போதுமே கணக்கு தான் பார்ப்பாரு. நம்ம பாக்கியா எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலலாம் இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து தன்னோட பணத்தை கொடுக்குறதுக்கே யோசித்த ஒரு ஆள் தான் இந்த செலியன். இப்போது வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே எலியில் இருந்துக்கிட்டு அதை என்ன நீ மட்டும், அப்போது நான் நம்ம சேர்ந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எலியில் சொன்னாலும் வந்து ஒரு நியாயம் இருக்குது. அவர் வந்து கண்டிப்பாக பண்ணுவார். ஆனால் இந்த செலியன் வந்து ஒரு பச்சோந்தி, அப்பப்போ வந்து ஒரு மாதிரி நடந்துக்குவார். இங்கே பார்த்தீங்கன்னா தன்னோட பேர பிள்ளைங்க இப்படி வந்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டிக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. இங்கே பாரு பாக்கியா, எந்த வீட்லேயாச்சும் இப்படிப்பட்ட பிள்ளைங்களாம் இருப்பாங்களா பாரு, உன்னோட குடும்ப சுமையை வந்து உன் பிள்ளைங்க வந்து சுமக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும், நீ வாட்டில் ரெஸ்ட் எடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஆளுக்கு வந்து சொல்லவும் இங்கே பாக்கியாவுமே பார்த்திங்கன்னா இங்கே அவங்களுக்காக சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம பாட்டிக்குமே தெரியுது. என்ன பாக்கியா எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ சும்மா தானே சரின்னு சொல்லிட்டு சொல்கிற, ஆனாலும் நான் சொல்கிறேன், நீ வீட்டிலேயே ரெஸ்ட் எடு. மாமாவோட பென்ஷன் அமௌண்ட்டு வருது, நான் வேணால் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். எவ்வளோ நாள் உழைச்சிட்ட, இதுக்கப்புறம் என்ன 3 பிள்ளைங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி தன்னை மாதிரியே பாக்கியாவையும் வந்து ஒன்றத்துக்கு இல்லாமல் வீட்டில் உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா பேரும் சந்தோஷத்துக்காக நம்ம பாக்கியா வந்து சரின்னு சொன்னாலுமே அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அவங்க மைண்டில் வந்து நிறையா ஓடிட்டுருக்கு. இங்கே வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு பாக்கியா வெளியே போகிறாங்க. போகிறவங்க வரவங்க தெரிஞ்சவங்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியா கிட்ட பல கேள்விகள். என்ன ரெஸ்டாரண்ட் லாஸ் ஆகிடுச்சா, நல்லா ஓடலையா, இதுதான் ஒரு பொம்பளைனால எதுவுமே சமாளிக்க முடியாது, பேசாமல் வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பலவிதமாக பேசுகிறாங்க. இங்கே பாக்கியாவனால் அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியலை. ஆளுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேசவும் இங்கே பாக்கியாவுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. வீட்டுக்கு வந்த பாக்கியா வந்து நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்க. அந்த டைமில் வந்து இங்கே கடை வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கு. அதை பார்த்ததும் அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் ஃபோனில் எடுத்து வச்சுட்டு இங்கே செல்விக்கு கால் பண்ணுறாங்க. செல்வி, நீ ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் வெளியே வரையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னக்கா, என்ன நான் என்ன வேலையிலையா இருக்கிறேன், உனக்கு என்ன தெரியாதா, இப்போ தான் வீட்டில் தானே இருக்கிற, வேலை வெட்டி இல்லாமல் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சரி நீ வரையா என்னோடய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. உன்னோட வீட்டுக்காக்கா, ஏன்க்கா அந்த அம்மாட்ட வந்து என்னால் வசம் வாங்க முடியாது, நான் வீட்டுக்கெலாம் வரல, கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன், நீ வந்துரு. இங்கே பாக்கியாவும் செல்வியும் போகிறாங்க. செல்வி இருந்துக்கிட்டு என்னக்கா என்ன விஷயம், எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கடை வாடகைக்கு விடுறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் செய்தி பேப்பரில், அதை தான் போயிட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம், விசாரிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு தான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அப்படியே செல்வி ஸ்டன்னாகி அப்படியே பைக்கையுமே நிப்பாட்டிடுறாங்க. என்னக்கா என்ன சொல்கிற, நீ அந்த கடையை பார்த்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு தான் செல்வி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னக்கா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னக்கா சொல்கிற, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறியா, இப்போ எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தையும் பிரச்சனையும் தாண்டிட்டு வந்திருக்க, ஆனாலுமே வந்து நீ உன் குறிக்கோளில் அப்படியே கரெக்டாக இருக்கியேக்கா, நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரத்தில் நீ மறுபடியுமே வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைப்பேன்னு அப்படின்னு இங்கே செல்வி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. பிரச்சனையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தான் இது வந்து பெரிய விஷயமா தெரியும் செல்வி, நம்ம தான் பல டைம் பார்த்தாச்சுல, அதனால எனக்கு வந்து பெரிய விஷயமாலாம் தெரியல, இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதுக்கான ஒரு முயற்சியை தான் எடுக்கணும், சும்மா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றுமே ஆக போகிறதில்ல அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இங்கே செல்வியும் நம்ம பாக்கியாவும் வந்து கிளம்புறாங்க. அங்கே ஒரு கடைக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடையில் விசாரித்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி கடை வாடகைக்கு விடப்படுன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்து நான் பார்த்தேன், அதான் வந்து கேட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் ஒரு மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வாடகை ரொம்பவே அதிகமாக சொல்கிறாங்க. இன்னொரு கடைக்கு போயிட்டு பார்த்தா இங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. கடைசியாக பாக்கியா ஒரு கடைக்கு போகிறாங்க.
அந்த கடைக்காரங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. யாருக்கு நீங்கள் கடை பார்க்குறீங்க? யார் பிஸ்னஸ் பண்ண போகிறா? நீங்களா பண்ண போகிறீங்க? இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாராச்சும் பண்ண போகிறாங்களா? எல்லாத்தையும் நீங்களே சமாளிச்சிடுவீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க? அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு? இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. எதுக்காக டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் விஷயங்களெல்லாம் வந்து கேட்டுட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செல்விக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் என்ன எதுக்காக அக்காவோட ஹஸ்பண்டெல்லாம் கேட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணை நம்பிலாம் வந்து இந்த கடையெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் திடீர்னு வாடகை கொடுக்காம போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக என்னால் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த கடைக்காரர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் தர முடியாதும்மா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே அலைஞ்சு திரிஞ்ச பாக்கியாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. எந்த ஒரு கடையுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கல. இங்கே செல்வி பாக்கியா கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னக்கா இத்தனை கடை ஏறி இறங்கிட்டோம், ஆனால் எதுவுமே நமக்கு கிடைக்கலையே, ஆளாளுக்கு ஒரு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அட விடு செல்வி, அப்படி தான் இருக்கும். ஒரு நல்ல கடை கிடைக்கிற தட்டிக்கு வந்து நம்ம கஷ்டப்பட தான் செய்யணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கடை வந்து கிடைக்கும், ஒரு நல்ல மனுஷர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க. நடந்தால் நல்லா தான் இருக்கும்க்கா, நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி வா செல்வி, ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியாவை ரொம்பவே பெருமையாக செல்வி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படிக்கா உன்னால் மட்டும் முடியுது, உன்னை தான்க்கா ரோல் மாடலாக எடுத்துக்கணும், உன்ன மாதிரி தான் எல்லா பெண்களுமே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியாவுமே பார்த்திங்கன்னா தன்னோட கருத்துக்களை வந்து செல்விக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அட ஆமாம் செல்வி, ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு நம்ம வந்து உடஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது. எத்தனை பிரச்சனை வந்தாலுமே அதை உடச்சிரிஞ்சிட்டு நம்ம வந்து நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து டைலாக்காக வந்து அடிச்சிட்ருக்குறாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி பல தடங்கள் பண்ணிட்டாங்க. எங்கே போகிற எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்து சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுமே வந்து வந்துட்டாங்க. இந்த ஈஸ்வரி பாட்டி மூஞ்சில் முடிச்சுட்டு போனனால என்னமோ இங்கே பாக்கியாவுக்கு நான் போன விஷயம் ஒன்றுத்துக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. மறுபடியுமே இங்கே பாக்கியா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. என்ன பாக்கியா ஊர் சுற்றிக்கிட்டே தான் இருப்பியா? இப்போ தான் உனக்கு ரெஸ்டாரண்ட் வேலையும் இல்லை, அமைதியாக வீட்டில் இருக்கவே மாட்டேயா? சரி வெளியே தான் போகிற, ஒரு வார்த்தை எங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கடை வாடகைக்கு வரதா வந்து நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், அதான் சரி விசாரிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே ஈஸ்வரி பாட்டி பயங்கர கோவப்படுறாங்க. என்னமோ நாங்கள் சொன்னப்போ வந்து அதெல்லாம் நான் வீட்டிலே இருக்கிறேன்னு சொன்னால் இப்போது மறுபடியும் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டியே பாக்கியா, நீ என்ன திருந்தவே மாட்டியா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அத்தை அமைதியாக இருங்க, நான் சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து சரி பசங்களாம் ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு சும்மா தான் வந்து சொன்னேன், மற்றபடிலாம் என்னால் வந்து வீட்டிலலாம் உட்காந்துருக்க முடியாது. இன்றைக்கி காலையில் நான் வாக்கிங் போனப்போ கூட வந்து ஆளாளுக்கு ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? எதுவும் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண தெரியாதான், அதுவும் என்னோடய ரெஸ்டாரண்ட் நல்லாவே ஓடலையாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசுகிறாங்க. என்னால் வந்து எதையுமே சமாளிக்க முடியாமலாம் இல்லை, நான் என்னை ஏமாற்றி வாங்கிட்டதை வந்து நான் அவங்கக்கிட்ட போய்ட்டு நான் சொல்ல முடியாதுல்ல, கண்டிப்பாக அவங்க முன்னாடி வந்து நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாக்கியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கு வந்து பாக்கியா பேச பேச கோவம் தான் வருது. நீலாம் திருந்தவே மாட்ட பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பாக்கியாவை எப்போதும் போல் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோபி இருந்துக்கிட்டு பாக்கியாவோட நிலைமையை நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. கோபிக்கிட்ட இப்போ நல்லாவே மாற்றம் தெரியுது. நம்ம பாக்கியா என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. ஈஸ்வரி பாட்டியவே வந்து திட்டுறாங்க. பாக்கியாவுக்கு பிடிச்சதை பண்ணட்டும், பாக்கியா பண்ணுறதான் கரெக்டு அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த பாட்டிக்கிட்ட பேசிட்டு நம்ம பாக்கியா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே டூருக்கு போன இனியா வந்து ஊருக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய சம்பவமே வந்து பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். நிதீஷ் வந்து ரொம்பவே தப்பானவராக இருக்கிறாரு, குடிக்கிற பழக்கம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. இதனால் நிதீஷ் கூட சண்டை போட்டு இனியா வந்து இங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோபியை பிடிச்சி தான் வந்து திட்டுறாங்க. டாடி நீங்கள் என் லைஃபையே வந்து நாசம் பண்ணிட்டீங்க,
நீங்கள் தானே இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு முழு காரணம். அம்மா எவ்வளவோ வேணாம்னு சொன்னாங்க, நீங்கள் கேட்டிங்களா? என்ன அப்படியே என் மனசை மாற்றி இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னடா ஆச்சு இனியா? நீ நல்லா சந்தோஷமாக தானே இருக்க. எங்கெல்லாம் போயிட்டு வந்து ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கிற, இது போதாதா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஓ, இப்படிலாம் வந்து இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தமா? நிதிஷ் எவ்வளோ கெட்டவர் தெரியுமா? அவர் என்னென்ன வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தமா டாடி? இப்போ உங்களால் தான் வந்து நான் இப்போ இந்த நிலைமையிலே நிற்கிறேன். வாழ்க்கையே மொத்தமாக போச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட கோபிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இங்கே நிதிஷை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க. கேட்க கேட்க இங்கே கோபிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு நீ அனுசரிச்சுட்டு தான் போகணும் இனியா எல்லாத்தையும். சும்மா இதெல்லாம் வந்து ஒரு குறைன்னு வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை பிடிச்சி திட்டுறாங்க. உடனே கோபிக்கு பயங்கர கோவம் வருது. அம்மா அமைதியாக இருங்க, எல்லாம் உங்களால் தான், உங்கள் பணத்தாசையில் தான் இப்போது இனியாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் கூட சரி பாக்கியா பக்கம் தான் வந்து நின்று பாக்கியா சொன்னால் கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும். முதல்ல தான் நான் பாக்கியா வந்து புரிஞ்சுக்க இருந்தேன். இப்போலாம் வந்து எனக்கு பாக்கியா மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது. அதனால தான் இந்த கல்யாணத்தில் வேணான்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கும்போது கூட எனக்கே கொஞ்சம் மனசில் நெருடலாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தான் வந்து என்னை பேசி பேசி என் மனசை மாற்றி இந்த கல்யாணத்தையுமே நடத்திட்டீங்க. எல்லாமே உங்களுடைய பணத்தாசை தான்மா. அதுதான் இப்போ இந்த நிலைமையில் இனியாவோட வாழ்க்கையை வந்து நிப்பாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர கோவத்தில் ஈஸ்வரி பாட்டியை அட்டிக்கிறதுக்காக வந்து போயிடுறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரி பாட்டிக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இத்தனை நாள் கோபி இப்படிலாம் பண்ணவே மாட்டானே, இப்போது தன் பிள்ளைக்காக தன்னையே அடிக்க வரானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி கதறி அழுகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாம்மா இதுக்கப்புறம் நடிக்காதீங்க, போதும் நடித்து எங்களை எல்லாத்தையும் ஏமாத்துனதெல்லாம். இப்போ பாருங்கள் இனியாவோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக தலையில் தூக்கி வச்ச ஆடின இந்த ஈஸ்வரி பாட்டியை கோபி இப்போது காலில் போட்டு மிதிக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஈஸ்வரி பாட்டிக்கு இதெல்லாம் தேவை, கண்டிப்பாக இப்படி வந்து நடந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.